வெயிலுக்கு காய்கறி எல்லாம் நல்லா வாடி வதங்கி போயிடுச்சு. இந்த வீடு தான். நிறுத்துங்க நிறுத்துங்க. பொம்மை வீட்டுக்கு ஏதோ ஆட்டோ வந்திருக்குது. சரிம்மா சரிம்மா. பாப்பா என்ன பாத்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சரியா? போதும், இந்த குழிக்குள்ள நம்ம செயினை போட்டுறலாம். அனுஷ்கா ஜூம் பண்ணுமா, ஜூம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுமா. போட்டோல குழந்தை கழுத்துல செயின் இருக்குது, ஆனா குழந்தை கழுத்துல இப்ப செயினை காணோம். என்னமோ உன் நாய் வந்து மோப்பம் பிடிச்சு செயினை கண்டுபிடிச்சிருன்னு சொன்ன. வாங்க நம்ம பொட்டாமன் சன்னதிலேயே போய் நியாயத்தை கேட்கலாம். வேண்டாம் வேண்டாம், பொட்டம்மன் கிட்ட போக வேண்டாம். வேண்டாம், தயவு செஞ்சு பொட்டம்மன் கிட்ட மட்டும் போக வேண்டாம். பூஜா என்னப்பா இது? நிலாவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்றா. ஒருவேளை அந்த செயினை நிலா தான் திருடிட்டாளா? நாளைக்கு வேற மேத்ஸ் எக்ஸாம். கரெக்ட்டா எல்லாத்தையும் பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட ஆன்சரே தப்பாயிடும். a + b the whole square is equal to a square plus b square plus 2ab. காய்மா காய், பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், காலிஃபிளவர் எல்லாமே வந்திருக்கு. வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. எல்லாம் ரொம்ப மலிவான விலை தான். சீக்கிரம் வாங்க. என்னது இது? அடிக்கிற வெயிலுக்கு காய்கறி எல்லாம் நல்லா வாடி வதங்கி போயிடுச்சு. ஜனங்க இத பார்த்தாங்கன்னா காய்கறி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்க மாட்டாங்க போல இருக்கு. ச்சே, இந்த நேரம் பார்த்து தண்ணி வேற எடுத்துட்டு வரல. இப்ப என்ன பண்றது? நிலா பாப்பா இருக்கு. நிலா பாப்பா, நிலா பாப்பா. என்ன காய்கறி ஆண்டி? எதுக்கு கூப்பிட்டீங்க? வீட்ல சித்தி இருக்காங்களா? இல்ல ஆண்டி, சித்தி கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன வேணும் ஆண்டி? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்மா. அதான் சித்தி இருக்காங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதானே ஆண்டி? இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டுட்டு வரேன். இல்லம்மா, நீ ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி, உன்னை தொந்தரவு பண்ண வேணாம் தான் பார்த்தேன். அப்படினா உள்ள லில்லிமணி அக்கா இருக்காங்க. அவங்க சும்மா உட்கார்ந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேணும்னா அவங்கள தண்ணி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஐயோ, லில்லி மல்லியா? வேணாமா வேணாமா. அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கற சாக்குல அப்படியே 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நீயே எடுத்துட்டு வந்து குடுத்துற, பால் மாறாம. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா கண்ணு ஆண்டிக்கு. சரிங்க ஆண்டி, அதனால என்ன? இங்கே இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்டல் காசு வேற கட்டணும். வாடகை வேற 2 மாசமா குடுக்கவே இல்ல. கரண்ட் பில் கட்டாததுனால பீஸ் கேரியர் வேற புடுங்கிட்டு போயிட்டாங்க. ரேஷன்ல பருப்பும் சர்க்கரையும் குடுக்கறாங்க. அத வாங்க கூட கையில காசு இல்ல. என்ன பண்றது? கடன் மேல கடன். ரொம்ப தொல்லையா இருக்குது. ஏதோ பொழப்புக்காக இந்த வண்டியில காய்கறிங்க வச்சு வித்தா இந்த ஜெப்டோ, பிளிங்கிட், டன்சு இதெல்லாம் வந்ததுல இருந்து ஜனங்க எல்லாம் காய்கறி கூட ஆன்லைன்லயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்மள மாதிரி சின்ன வியாபாரிங்களோட நிலைமைல என்ன ஆகுறது? ஆண்டி, இந்தாங்க ஆண்டி, தண்ணி கேட்டீங்கல, உங்களுக்காக நான் மினரல் வாட்டர் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணு. தண்ணி இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டோம்னு சொன்னா காய்கறி எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா பளபளன்னு ஃப்ரெஷ் ஆயிடும். என்ன ஆண்டி இது? குடிக்க தான் தண்ணி கேக்குறீங்கன்னு நினைச்சேன். கடைசில காய்கறி மேல எல்லாம் தண்ணி தெளிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல பாப்பா. வாடின காய்கறி மேல எல்லாம் தண்ணி தெளிச்சாதான் காய்கறிங்க பாக்குறதுக்கு பளபளன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா தண்ணி கொடுத்ததுக்கு. அப்ப இந்த காய்கறிங்க எல்லாம் நிஜமாலுமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடையாதா? நீங்க தண்ணி தெளிச்சு தான் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்களா? சித்தி கூட உங்க காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைச்சு தான் வாங்குறாங்க. ஆனா உங்க காய்கறில சமைச்சா டேஸ்டே இல்ல. இதான் காரணமா? எனக்கு இப்ப நல்லா தெரியுது. இந்த பொண்ணு என்ன தேவையில்லாத கேள்வியில நம்மள கேட்டுக்கிட்டு இருக்கு. இது முன்னாடி தண்ணி தெளிச்சதே தப்பா போச்சு. நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்ல பாப்பா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தது. சரி சரி, எனக்கு வேலை கிடக்குது, நான் வரேம்மா. காய்கறிமா காய்கறி. கோசு, அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், காய் காய். என்னது இது? ஆட்டோ வர சத்தம் கேக்குது. நம்ம வீட்டுக்கு தான் வருதா? இந்த வீடு தான். நிறுத்துங்க நிறுத்துங்க. யார் இது? பொம்மை வீட்டுக்கு ஏதோ ஆட்டோ வந்திருக்குது. சரிம்மா சரிம்மா. ஓமா ஓமா, அழாதம்மா. சரிம்மா. என்ன வீடு பூட்டி இருக்குது? நான் ஏற்கனவே வரேன்னு சொல்லி வச்சிருந்தேன். எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. ஹாய் ஆண்டி, நீங்க பொம்மையோட அத்தை தானே? ஆமாமா, நான் பொம்மையோட அத்தை தான். ஆனா நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லி பொம்மையோட அம்மா கிட்ட சொல்லிருந்தேன். ஆனா வீடு பூட்டி இருக்குதே. சரி, உனக்கு என்ன தெரியுமா? தெரியும் ஆண்டி. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க இந்த பாப்பா எடுத்துட்டு வரும்போது உங்களை நான் பார்த்திருக்கேன். சரி, நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தேன். ஆனா வீடு பூட்டி இருக்கே. அதொன்னும் இல்ல ஆண்டி, பொம்மையும் அவங்க அம்மாவும் இங்க பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு தான் போயிருக்காங்க. இன்னொரு half an hourல வந்துருவாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா சாவி கொடுக்க சொல்லி அவங்களோட வீட்டு சாவி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. நான் சாவி தரேன், நீங்க உள்ள ஃபேன் போட்டு உட்காருங்க. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வாமா. எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. நான் உள்ள போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, உன் பேர் மல்லி தானே? இல்ல ஆண்டி, என் பேரு நிலா. மல்லி அக்காவை தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். ஒரு வாட்டி பாப்பா பிறந்த புதுசுல நான் இங்க வந்திருந்தேன். அப்ப பாப்பாவை பாக்குற சாக்குல பாப்பாவோட
நிலாவோட பால் பவுடரை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டே காலி பண்ணிட்டா. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? நிலான்னு சொன்னல. உன்னை பத்தி கூட பொம்மி என்கிட்ட சொல்லிருக்கா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லிருக்கா. ஆண்டி, பாப்பாவை நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க ஆண்டி. நீங்க உள்ள போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுங்க. அது வரைக்கும் பாப்பாவை நானே வெச்சுக்கிறேன். கரண்ட் வேற போயிடுச்சு ஆண்டி. பாப்பாவுக்குள்ள புழுக்கமா இருக்கும். பாப்பாவை என்கிட்ட கொடுங்க. நான் இங்க வெளிய காத்தோட்டமா வச்சிருக்கேன். ஓ அப்படியா? சரிமா, பாப்பாவை பாத்துக்கோ, பத்திரமா வச்சிரு. கீழே கீழே போட்டுற போற, சரியா? அடிக்கிற வெயிலுக்கு கரண்ட் இல்லாம எப்படி இருக்கிறது எனக்கு ஒன்னும் புரியல. ஜிஜி ஜிஜி அழக்கூடாது தங்க குட்டி. மம்மி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உள்ள கரண்ட் இல்லாதனால ஃபேன் எல்லாம் சுத்தாது. அதனால உனக்கு கஷ்டமா இருக்கும் தான் அக்கா உன்னை இங்க வச்சிருக்கேன். வெளிய நல்ல மரத்தோட காத்தெல்லாம் வரும். அழாம இருக்கணும்னா இங்க பாரு டக்கு பாரு. பாரு, சின்ன டக்கு பெரிய டக்கு. இங்க பாத்தியா பேரட் பாத்தியா? கிக்கி கிக்கின்னு கத்துது பாத்தியா? இங்க பாரு, இதுதான் கவு. இதுதான் நம்மளுக்கு மில்க் கொடுக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சைக்கிள். நீ பெருசாயிட்டனா இந்த சைக்கிள் எல்லாம் ஓட்டுவ. சின்ன பாப்பாவா இருக்கும்போது 3 சக்கர சைக்கிள் ஓட்டுவ. ஐ சிரிக்கிறியா? அமைதியாயிட்டியா? செல்ல குட்டி. குட் கேர்ள். இந்த தெருவுல கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நிக்கிறோம். ஒருத்தர் கூட வந்து காய்கறி வாங்க வரல. பேசாம பக்கத்து தெருவுலயாச்சும் போய் பார்க்கலாம், அங்கேயாச்சும் யாராச்சும் காய்கறி வாங்குறாங்களான்னு. நம்ம பூஜா வீட்டுக்கு போயிட்டு இந்த போனை வச்சு கேம் விளையாடலாம். ஏய் நிலா, நீ என்னமோ எக்ஸாம்க்கு உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சா நீ ஏதோ பாப்பாவை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது பொம்மியோட அத்தையோட பாப்பா. அவங்க வந்திருக்காங்க. பாப்பாவை என்ன பாத்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி, நான் பூஜா வீட்டுக்கு போறேன். எங்க மம்மி எனக்கு புதுசா ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. அத பூஜா கிட்ட காட்டலாம்னா போறேன். இன்னும் இந்த போன் இந்தியாலே ரிலீஸ் ஆகல, ஃபாரின்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்க மாமா எனக்காக ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த போனை பூஜா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் அவளும் கேம் விளையாட போறோம். சூப்பரா இருக்கு தெரியுமா? இதுல கேமரா குவாலிட்டி பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. அனுஷ்கா அக்கா, இந்த போனோட விலை எவ்வளவுக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த போனே கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும்னு சொன்னீங்க. இந்த போன் எவ்வளவுக்கா? இதுவா? இது நம்மளோட இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட 1,56,000 ரூபாய். இது 56 GB வேரியன்ட் தெரியுமா? என்னது, இந்த போனோட விலை 1.5 லட்சமா? ஏமா கண்ணு, போன 1.5 லட்சத்துக்கெல்லாமா விப்பாங்க? இதே அந்த துட்டு என் கையில இருந்திருந்தா நான் வீட்டுக்கு தேவையான கட்டிலு, பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டிருப்பேன். இது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் சீட்டு 10 போட்டு வச்சிருப்பேன். 1.5 லட்ச ரூபாய் போனை கையில வச்சுன்னு அசால்ட்டா சுத்திக்கிட்டு இருக்க. உங்க அப்பா கவுன்சிலரு. நீங்க 1.5 லட்சத்துக்கும் போன் வாங்குவீங்க, இல்ல 1.5 கோடி கூட போன் வாங்குவீங்க. அனுஷ்கா அக்கா, கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்னையும் இந்த பாப்பாவையும் வச்சு உங்க போன்ல ஒரு போட்டோ எடுங்கக்கா. சரி சரி, நீ கேட்டேன்றதுக்காக நான் போட்டோ எடுக்கிறேன். இதுவே லில்லி மல்லி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன். உன்னை நான் போட்டோ எடுத்துட்டு உன் சித்தி நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன், சரியா? சரி சரி இருங்கக்கா, நான் இந்த பாப்பாவை சேர்ல உட்கார வச்சுட்டு நான் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்மைல். நான் உங்க 2 பேரையும் போட்டோ எடுக்க போறேன். அப்படியே சிரிச்ச மாதிரி நில்லுங்க, ஓகேவா? ஓகே நிலா, உன்னை நான் போட்டோ எடுத்துட்டேன். நான் அப்புறமா உன் சித்தி நம்பருக்கு இந்த போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், சரியா? பூஜா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த குழந்தை கழுத்துல இருக்கிற செயினே கிட்டத்தட்ட 2 பவுன் இருக்கும் போல இருக்கு. இன்னைய ரேட்டுக்கு இந்த செயின் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் தேரும். இந்த நகை மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும், நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீந்துரும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த குழந்தை கிட்ட இருந்து எப்படியாச்சும் செயின் எடுத்துடணும். ஆனா நிலா பொண்ணு வேற பக்கத்திலே நிக்குதே, எப்படி அந்த குழந்தை கிட்ட இருந்து நம்மளால செயின் எடுக்க முடியும்? இந்த காய்கறில தண்ணி தெளிச்சதுக்கே நீங்க வாடி போன காய்கறி எல்லாம் இப்படி தண்ணி தெளிச்சுதான் ஃப்ரெஷ்ஷா காட்டுறீங்களான்னு என்னையே கேள்வி கேட்டா, இந்த பொண்ணு லேசுப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த நிலா பொண்ணுக்கு தெரியாம தான் இந்த குழந்தை கிட்ட இருந்து செயினை எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கீங்களா? இங்கே இருந்து கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கோங்கக்கா. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்க்கா. ஏய் நிலா, நான் வேற பூஜா வீட்டுக்கு 10 மணிக்கே வரேன்னு சொல்லிருந்தேன். இப்பயே மணி 10 ஆகுது. நான் லேட்டா போனா அப்புறம் அவன் என் மேல கோச்சிப்பா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கண்ணு நிலா, அதான் அனுஷ்கா பாப்பா தான் சொல்லுதல்ல, அவ ஃப்ரெண்ட் அர்ஜென்ட்டா பாக்க போனோன்னு. நான் இங்கதானே இருக்கிறேன், நான் பாப்பாவை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா போ. அனுஷ்கா பாப்பாவை ஏன் தொந்தரவு பண்ற? நான் இங்க சும்மா தானே நிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் கண்ணு, நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் போயிட்டு ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். பாப்பாவை கொஞ்சம் அழாம பாத்துக்கோங்க ஆண்டி. சரி நிலா, நான் வரேன். அதான் ஆண்டி பாப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன். பூஜா கிட்ட இந்த புது போனை கொண்டு போய் காட்டி நல்லா வெறுப்பேத்தணும் அவளை. இதுல மங்கி எமோஜிலாம் போட்டு காமிச்சு அவளை நல்லா வெறுப்பேத்தணும். அழாம சமத்தா இருக்கணும். அக்கா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். அப்பா
இந்த பொண்ணு போயிடுச்சு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கடவுளா பார்த்து நம்மளுக்கு கண்ணை திறந்திருக்காரு. இத விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் இல்ல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். செயின் நல்லா வெயிட்டா தான் இருக்குது. 2 பவுன் இல்ல 3 பவுன் கூட தேரும் போல இருக்கு. இது மட்டும் நான் எடுத்துட்டேனா என் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். 1/2 மணி நேரமா காய்கறியே வியாபாரம் ஆகலேன்னு இந்த ரோட்ல நின்னுகிட்டு இருந்ததுக்கு கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. கடவுள் என் கண்ணை திறந்துட்டாரு. நல்லபடியா செயின் எங்க பாப்பா கழுத்துல இருந்து கைட்டியாச்சு. இத வச்சு நம்மளுடைய கடன் எல்லாம் அடைச்சிடலாம். என்னுடைய வியாபாரத்தை நான் பெருக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி போட்டுடுவேன். இதோடைய பலன் நம்மளுக்கு. ஆனா பழி நம்மள நம்பி இந்த குழந்தைய விட்டுட்டு போன அந்த நிலா பொண்ணுக்கு. நம்ம இந்த செயினை கையோட கொண்டுட்டு போனா மாட்டிப்போம். அதனால இந்த ரோட்ல யாரும் இல்ல. இதுதான் நல்ல இடம். இந்த இடத்துல நம்ம சின்னதா குழி தோண்டிடலாம். இந்த குழி போதும். இந்த குழிக்குள்ள நம்ம செயினை போட்டுடலாம். இது மேல மண்ணு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்பாடா, நல்லா மூடியாச்சு. நம்ம குழி தோண்டதுக்கான எந்த அறிகுறியும் இங்க தெரியல. ஆனா இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத செஞ்சாதான் நம்ம பிரச்சனையில மாட்ட மாட்டோம். எப்படியோ இது மேல மிளகா பொடிய போட்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நிலக்கண்ணே, நீ எப்பமா வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். அப்பாடா, அது ஒண்ணும் இல்ல கண்ணே. நான் 10 ரூபாய் காயினை இங்க எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதான் எங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். உழைச்ச காசாச்சே ஒவ்வொரு ரூபாயும். சரி பரவாயில்ல விடு. நிலாக்கண்ணே, பாப்பா நல்லா தூங்கிருச்சு. அவங்க அம்மா வந்தோடனே பத்திரமா பாப்பாவுக்கு கொடுத்துரு, சரியா? சரிங்க ஆண்டி. அந்த 10 ரூபாய் கைக்கு எங்கேயாச்சும் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீ கஷ்டப்படாத. நான் 4 தெரு போய் வியாபாரம் பண்ணணும். வரமா? யாராச்சும் வரதுக்குள்ள முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணிடணும். குழந்தை காலையில இருந்து பாலே குடிக்கல. சரி, அவளை கூட்டு போய் பால் கொடுப்போம். அட, தூங்கிட்டாளா? ஆமாங்க ஆண்டி, இப்பதான் தூங்குனா. ரொம்ப தேங்க்ஸ் மாநிலா, பாப்பாவை பாத்துட்டதுக்கு. நான் பாப்பாவை தூக்கிட்டு போறேன். சரிங்க ஆண்டி. அம்மா குட்டி, செல்ல குட்டி, அம்மா கிட்ட வாங்க. என்னது இது? குழந்தை கழுத்துல இருந்த செயினை காணோம். எங்க போச்சு? அது வேற 3 பவுன் ஆச்சு. நான் காலையில குழந்தைக்கு செயினை போட்டுதானே கூட்டு வந்தேன். எங்க போச்சு? என்ன ஆண்டி சொல்றீங்க? பாப்பா கழுத்துல போட்டிருந்த செயினை காணுமா? நல்லா தேடி பாருங்க ஆண்டி. நான் உன்கிட்ட குழந்தைய குடுத்துட்டு போகும்போது குழந்தை கழுத்துல செயின் இருந்துச்சு. ஆனா இப்ப செயின் இல்ல. செயின் எங்க? என்ன ஆண்டி நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? நான் பார்க்கல ஆண்டி. நீ தானே பாப்பா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்த. செயின் எங்க போச்சுன்னு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? காய்கறி ஆண்டி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ, என்ன இந்த பொண்ணு நம்மள கூத்து விட்டுரும் போல இருக்கு. நானே பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாப்பாவை உங்களை தானே பாத்துக்க சொல்லிட்டு போனேன். அப்ப பாப்பா கழுத்துல செயின் இருந்துச்சா? நீங்க பாத்தீங்களா? என்னம்மா சொல்ற? நீ எப்ப என்கிட்ட பாப்பாவை பாத்துக்க சொன்ன? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீதான் இவ்வளவு நேரம் அந்த பாப்பாவை வச்சிருந்த. இப்ப என்ன கேக்குற? என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீ போயிட்டு வாமா, பாப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னீங்க. அதனால தான் நான் உங்களை நம்பி பாப்பாவை விட்டுட்டு போனேன். இப்போ என்னடா பாப்பாவை நான் பாத்துக்கவே இல்லன்னு பொய் சொல்றீங்க? என்னது? நீ பாத்ரூம் போயிட்டு வர நேரம் பாப்பாவை இந்த காய்கறி காரமா பாத்துட்டு இருந்தாங்களா? ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. செயினை யார் எடுத்தீங்கன்னு? அப்பா, ரேஷன்ல என்ன கூட்டம் கிடக்குது. சாமான லைன்ல நின்னு வாங்கவே முடியல. நாளைக்கு தான் போய் வாங்கணும் போல இருக்கு. இதுல இந்த வெயில் வேற ரொம்ப கொளுத்துது. அட, நம்ம நிர்மலா வந்துட்டா போல இருக்கே. என்ன இவ கத்துற சத்தம் நம்ம தெரு மொன வரைக்கும் கேக்குது. அதுவும் நிலா பொண்ண பாத்து கத்திக்கிட்டு இருக்கா. நிர்மலா, நிர்மலா, எப்ப வந்த? என்னாச்சு நிர்மலா? வந்ததும் வராததுமா ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க. நீ கத்துறது இந்த தெரு மொன வரைக்கும் கேக்குது. என்னாச்சு? என்னது? என்ன ஆச்சா? ஆண்டி, பாப்பாவை நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க ஆண்டி. அது வரைக்கும் பாப்பாவை நானே வெச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாநிலா, பாப்பாவை பாத்துட்டதுக்கு. நான் பாப்பாவை தூக்கிட்டு போறேன். என்னது இது? குழந்தை கழுத்துல இருந்த செயினை காணோம். அத்தை அத்தை, நிலா ரொம்ப நல்ல பொண்ணு அத்தை. அவ அப்படிலாம் பண்ண மாட்டா அத்தை. சும்மா ரெடி. 3 பவுன் செயினை காணோன்றாங்க. இப்பதான் நல்லவன் நல்லவன் இருக்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது தானே செயின் எல்லாம் காணாம போனோம். நீ கொஞ்சம் சும்மா இரு. நிலா, நீ குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கும் போது செயின் காணாம போச்சுன்னு சொல்றாங்க. என்னாச்சு? ஒழுங்கு மரியாதை சொல்ல போறியா இல்லையா? பொம்மியம்மா, அத நான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அம்மா நிலா கிட்ட குழந்தைய குடுத்துட்டு போனாங்க. அப்ப
இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒண்ணு வந்துச்சு. அது கையில புதுசா ஐபோன் ஏதோ எடுத்துன்னு வந்தது. அதோட விலை 1.5 லட்சமாமே. அந்த போன்ல நிலாவும் இந்த குழந்தையும் போட்டோ புடிச்சுக்கிச்சு. அப்ப இந்த நிலா பொண்ணு சொல்லுச்சு, இந்த போன் ரொம்ப நல்லா இருக்குது, நான் எப்படியாச்சும் இந்த போனை வாங்கிடுவேன்னு சொல்லுச்சு. எனக்கு என்னமோ இந்த பொண்ணு அந்த போனை வாங்குறதுக்காக தான் உங்க நகையை எடுத்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. என்ன ஆண்டி சொல்றீங்க? அனுஷ்கா வந்தா என்னையும் பாப்பாவையும் அந்த போன்ல போட்டோ எடுத்தா. ஆனா நான் எப்ப அந்த போனை வாங்க போறேன்னு சொன்னேன்? நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே. ஏன் ஆண்டி இப்படி போய் சொல்றீங்க? அப்படியே அந்த போன் எனக்கு வேணும்னால எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் எனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி அடுத்தவங்களோட செயினை திருடி தான் போனை வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. வாங்கி கொடுப்பாரு, நல்லா வாங்கி கொடுப்பாரு. 1.5 லட்சம் ரூபாய் போனை உனக்கு முதல்ல வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு. ஏ பொம்மி, சீக்கிரமா போயிட்டு அந்த அனுஷ்கா பண்ண கூட்டு வாடி. அப்படியே கையோட அவளோட ஐபோன் எடுத்துட்டு வர சொல்லு. பாப்பாவையும் நிலாவையும் வச்சு அவ போன்ல போட்டோ எடுத்ததா சொல்றாங்கல்ல, அந்த போட்டோவை பார்த்தா பாப்பா கழுத்துல செயின் இருந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சீக்கிரமா போய் அவள போன் எடுத்துட்டு வர சொல்லு. அப்படி அந்த போட்டோல செயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிலா தான் அந்த செயின் எடுத்திருக்கான்னு அர்த்தம். இதுதான் நல்ல சமயம், நம்ம நைஸா கண்டிக்க வேண்டியதுதான். இந்த காய்கறி கிழமா, நீ எங்க கிளம்புற? நெல்லு. ஏமா, நான் 4 தெருவுக்கு வியாபாரத்துக்கு போறது இல்ல, உங்க பிரச்சனையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஏன் வயிறு ரொம்பிடுமா? என்னது பிரச்சனைய வேடிக்கை பாக்குறதா? ஏமா, பிரச்சனையில நீயும் தான் இருக்கிற. அதான் அந்த நிலா பொண்ணு சொல்லுதே, அது ஏதோ பாத்ரூம் போகும்போது நீ தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தேன்னு. அப்ப நீயும் தானே இதுல சம்பந்தப்பட்டிருக்க. நீ என்னமோ நைஸா நழுவுற. ஏமா, உங்களுக்கு எத்தனை தடவைமா சொல்றது? அந்த பொண்ணு பொய் சொல்லுதுமா போன் வாங்குறதுக்காக. நான் குழந்தையும் பாத்துக்கல, ஒன்னும் பாத்துக்கல. அந்த பொண்ணு தான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டீங்க. நான் 10 வருஷமா இதே தெருவுல தானே காய்கறி வியாபாரம் பண்றேன். இங்க பாருமா, என் செயின் கிடைக்கிற வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு நகர கூடாது. ஏ பொம்மி, அந்த அனுஷ்கா வந்துட்டாளா இல்லையாடி? அம்மா, அவளை கூட்டிட்டு வந்துட்டேம்மா. அடச்சே, ஐபோனை வாங்கினாலும் ஆளுக்காளு என்ன போட்டோ புடி உன்ன போட்டோ புடின்னு போட்டி போடுறாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ ஐபோன் வாங்குனதை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு. உன்ன போன் எடுத்துட்டு டைரக்டா என் வீட்டுக்கு தான் வர சொன்னேன். நீ எதுக்கு தேவையில்லாம நிலாவை வேற போட்டோ பிடிச்ச? எல்லாரும் உன்ன போட்டோ பிடிக்க தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன பிரச்சனையோ தெரியல, வேற ஏதோ விஷயம் போல இருக்கு. வா, என்னன்னு கேக்கலாம். ஏ பாப்பா, நீதான் அனுஷ்காவா? நீதான் உன் போன் எடுத்துட்டு வந்து நிலாவையும் பாப்பாவையும் போட்டோ பிடிச்சியா? ஆமாங்க ஆண்டி, இந்த போனை எடுத்துக்கிட்டு நான் பூஜா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். போற வழியில தான் நிலா கிட்ட இந்த போனை காமிச்சேன். அப்பதான் நிலா பாப்பாவையும் அவளையும் வச்சு போட்டோ எடுக்க சொன்னா. அதனால தான் நான் போட்டோ எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி. சரி சரி அனுஷ்கா, நிலாவையும் பாப்பாவையும் சேர்த்து போட்டோ எடுத்தல, அந்த போட்டோவை காட்டு, நாங்க பாத்துட்டு தந்துறோம். இதுக்கா எங்களை வர சொன்னீங்க? போன் பண்ணி கேட்டிருந்தா அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்போமே. சரி சரி, போட்டோ தானே, சீக்கிரம் காமிச்சிட்டு வாப்பா, நம்ம அந்த கேமை இந்த போன்ல விளையாடலாம். அனுஷ்கா, ஜூம் பண்ணுமா, ஜூம் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுமா. போட்டோல குழந்தை கழுத்துல செயின் இருக்குது, ஆனா குழந்தை கழுத்துல இப்ப செயினை காணோம். இப்ப என்ன சொல்றீங்க? போட்டோல பாக்கும்போது குழந்தை கழுத்துல செயின் இருக்குது, ஆனா இப்ப குழந்தை கழுத்துல செயின் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? பாத்தீங்கல்ல, போட்டோல பாத்தீங்கல்ல, இதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க சரிங்க, ஒருவேளை செயின் இங்க எங்கேயாச்சும் கழண்டு விழுந்திருக்கலாம். அதுக்காக என் பொண்ணு நிலா தான் உங்க குழந்தை கழுத்துல இருந்து செயின் எடுத்தான்னு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எப்படியும் நிலா கண்டிப்பா அந்த செயின் எடுத்துக்க மாட்டா. செயின் கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா. டாமி, டாமி. இந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாம நாயை கூப்பிடுது? டாமி, ஸ்மெல். ஏம்மா, என்ன பண்ற? குழந்தைய நாய் கடிச்சிர போகுது. அதெல்லாம் எங்க டாமி கிடைக்காது, நீங்க பயப்படாதீங்க. நான் அதை ட்ரெயின் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க குழந்தையோட செயின் எங்க இருக்குன்னு நீங்க டாமி கண்டுபிடிச்சிரும் பாருங்க. நாய் கண்டுபிடிக்குமா? பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன ஹேமா, என்னமோ உன் நாய் வந்து மோப்பம் புடிச்சு செயினை கண்டுபிடிச்சிருன்னு சொன்ன, அது என்னடானா அங்கங்க மோப்பம் புடிச்சிட்டு ஒண்ணு கடிச்சு ஓடிச்சு. இதுதான் நீ ட்ரெயின் பண்ண லட்சணமா? அதுதான் ஆண்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. எது காணாம போனாலும் என் டாமி ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஆனா இந்த வாட்டி ஏன் அது செயினை கண்டுபிடிக்கலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி கண்டுபிடிக்கும்? அது கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே நான் மிளகாத்தூளை மேல தூவி விட்டேன். இந்த மாதிரி எந்த நாயும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் குழி தோண்டி செயினை புதைச்ச இடத்துல மிளகாத்தூளை தூவி வச்சேன். இனி போலீஸ் நாயே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஃப்ராடுத்தனம் பண்றதுல 2K கிட்ஸ்கே டியூஷன் எடுக்கிறவ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பேசாம இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸ் வந்து கேக்குற விதத்துல கேட்டாங்கன்னா உண்மையும் தானா வரும், செயினும் தானா வரும். அம்மா, நீங்க இந்த ஊர்ல இல்ல, அதனால உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. இந்த ஊர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க போலீஸ கூப்பிட மாட்டோம். நாங்க எல்லாரும் முறையிடுறது அந்த பொட்டம்மன் கிட்டதான். வாங்க, நம்ம பொட்டம்மன் சன்னதிலேயே போய் நியாயத்தை கேட்கலாம். அப்பதான் ஏன் பொண்ணு நல்லவன் உங்களுக்கு தெரியும். என்னது? பொட்டம்மனா? வேண்டாம், வேண்டாம். பொட்டம்மன் கிட்ட போக வேண்டாம். வேண்டாம், தயவு செஞ்சு பொட்டம்மன் கிட்ட மட்டும் போக வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பொட்டம்மன் வேண்டாம். ஆண்டி, ஆண்டி, தயவு செஞ்சு பொட்டம்மன் கோயிலுக்கு மட்டும் போக வேண்டாம்னு சொல்லுங்க ஆண்டி. நான்
வச்சிருக்கோம். தேவையில்லாம இந்த பொண்ணு ஏன் பயப்படுது பொட்டம்மன் கிட்ட போக வேணான்னு? பொட்டம்மன் பேரு கேட்டதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆவரா? என்ன நிலா சித்தி, உங்க பொண்ணு செயின் எல்லாம் எடுத்துக்க மாட்டான்னு சொன்னீங்க, பொட்டம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு இப்படி பதற ஆரம்பிச்சிட்டா வேண்டாம் வேண்டான்னு. அப்படி பொட்டம்மன் கோயிலுக்கு போறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? பூஜா, என்னப்பா இது? நிலாவே